வணக்கம். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கான 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். நான் ஜோதிட நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இவ்வாண்டிலே ஆண்டுக்கொள்குரிய கிரக பயிற்சிகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். ஏனெனில் இந்த 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய ஆண்டுக்குள்ளுடைய அனைத்து பெயர்ச்சிகளும் நடைபெறுகின்றது. எனவே அவவர் ராசிக்கு சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி என்று பலன்கள் நிச்சயம் மாறுபடும். இருப்பினும் நம்மளுடைய டிவிஎன் சேனலிலே சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் தனித்தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆனாலும் இந்த 2025 முதலாவதாக சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது பயிற்சி 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகுவாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேதுவாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த 2025. இனி நாம் இந்த 2025 உங்கள் ராசிக்குரிய பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம். மேஷ ராசிக்குரிய 2025 எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாண்டை பொறுத்தவரை முதலாவதாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஏற்படுகின்றது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று 11ஆம் இடம் கும்பராசியில் அமர்ந்திருந்த சனீஸ்வர பகவான் 12ஆம் இடம் மீன ராசிக்கு வருகிறார். பொதுவாக 12இல் சனீஸ்வர பகவான் வருகின்ற பொழுது 7.5 சனி ஆரம்பிக்கின்றது. அது கெடுபலன்களை கொடுக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. 7.5 சனி என்றாலே நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனியால் இந்த 2025 எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. காரணம், உங்களுக்கு சனி 11ஆம் இடத்திலிருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று 12க்கு வந்தாலும், 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் சனி அமர்ந்திருந்தாலும், கோச்சார வேதை அடிப்படையில் 11ஆம் இடம் கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் 7.5 சனி 12இலே இருந்தாலும் பாதிப்பு இல்லை. நீங்கள் கூகுளில் கூட கோச்சார வேதை சார்ட் என்று சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 12க்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தாலும், ராகு பகவான் மே மாதம் 19ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 12இல் இருந்து, அதாவது மீனத்திலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். ராகுக்கு இது பயிற்சி அப்பொழுது ஏற்படுகிறது. ஆகையால் 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதினால் சனியால் பாதிப்பில்லை இந்த 2025 பொறுத்தவரை. இருப்பினும் மேஷராசி என்பவர்களே, நீங்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் மற்றும் மார்ச் மாதம் மே மாதம் 19ஆம் தேதி வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏப்ரல் மாதம் முழுவதும் மே மாதம் 19ஆம் தேதி வரை ராகு கேது பயிற்சி வரை நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மற்றபடி மேஷராசி என்பவரில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அது உங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்கும். அதன் பிறகு அவர் 3ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு சென்றாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கின்ற அந்த இடங்கள் பலம் பெறுவதனால் இந்த 2025 பொறுத்தவரை மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்கும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், உறவுகள் பலப்படும், காரிய அனுகூலங்கள் உங்களுடைய உறவுகளிடம் ஏற்படும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். இந்த வெட்டை பார்க்கின்றார் மிதுனத்துக்கு வந்த பிறகு, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி முதல் குருவாகப்பட்டவர் மிதுனத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது யோகம். எனவே அந்த நாட்டில், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி முதல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் 11ஆம் இடத்தை. ஆகையால் புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஆண்டு 2025 லாபங்கள் அதிகரிக்கும்.
ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்றாக இருக்கின்ற மே மாதம் 19ஆம் தேதி என்று ராகு உங்களுக்கு லாபத்துக்கு வருவதும் குருவால் பார்க்கப்படுகின்ற நிலை. எனவே இந்த 2025 பொறுத்தவரை மேஷராசிக்கு மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமைந்திருக்கின்றது. அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு தசைகள் மற்றும் மிக சிறப்பாக இருந்தால், ஏனென்றால் உங்களுக்கு நடைபெறுகின்ற தசைகள் என்று பார்க்கின்ற ராகு தசை குரு தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் மத்தியம வயதில் இருக்கின்றவர்கள். அந்த ராகுவாகப்பட்டவர் உங்களுக்கு யோகமாகவோ அல்லது குருவாக தசை நடந்து குருவாகப்பட்டவர் யோகமாக இருந்தால் உங்களுக்கு ராசிக்கு குரு யோகாதிபதி என்பதனால் ராகு குரு தசை நடந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களாகி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மத்தியம வயதில் உங்களுக்கு நிச்சயம் ராகு தசையும் குரு தசையும் தான் நடந்து கொண்டிருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த தசைகள் உங்களுக்கு நன்றாக இருந்தால் இந்த 2025 பொறுத்தவரை மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக நல்ல யோக பலன் இருக்கும். சனியால் இந்த ஆண்டை பொறுத்தவரை பாதிப்பில்லை. அடுத்த ராகு கேது பயிற்சி வரை ராகு 11 இருப்பார். ஆகையால் இந்த 2025 பல பதிவுகளிலே உங்களுக்கு 7 வருகின்றது, 12க்கு வருகிறார் சனி, விரயத்துக்கு வருகிறார், எனவே பல பிரச்சனைகள் இருக்கும் என்று உங்களை பயமுறுத்தியிருப்பார்கள். ஆனால் டிவிஎன் சேனல் சார்பாக தற்பொழுது நான் இந்த பதிவிலே நல்லபுறமாக நான் கூறுவது என்னவெனில் 7.5 உங்களுக்கு பாதிப்பு இந்த ஆண்டு இல்லை 2025 பொறுத்தவரையில். எனவே தொழில் வியாபாரம் அதிகரிக்கும், வெற்றிகள் இருக்கும், லாபம் இருக்கும். இவை குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு. உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கும், முயற்சியிலே நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பிருப்பார்கள், சக ஊழியர்கள் உங்களை நட்பு பாராட்டுவார்கள், உயரதிகாரிகள் உங்களுடன் பகமை காட்ட மாட்டார்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை. எனவே கவன சிதறல்கள் இருக்காது தொழில் வியாபார உத்தியோகத்தில் 2025 பொறுத்தவரை. அதுக்கடுத்து பெண்கள் என்று பார்க்கின்ற திருமணமான பெண்களும் சரி, திருமணமாகாத பெண்களும் சரி, வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மணி ஒருவேளை அன்பு பாசம் இருக்கும் இந்த ஆண்டு. அதுக்கடுத்து திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் இருக்கின்றது மே மாதம் வரை. அதன் பிறகு குரு 3க்கு சென்றால் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. திருமணமாகாதவர்களுக்கு இந்த 2025 நிச்சயம் நல்ல விதமாக அமையும். உங்களுக்கு தசாபுத்தி அந்தர்கள் சாதகமாக இருந்தால் கலைத்துறை அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது நல்ல விதமாக இருக்கும். முயற்சியில் மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்ற வெற்றி கலைத்துறையில் இருக்கும். அரசியலிலே புதிய பதவிகள் கிடைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்தது பார்க்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். 6ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்க்கிறார். சனி பார்க்கின்ற இடம் எப்பொழுதும் பலம் பெறும். 6ஆம் இடம் ரணருண ரோக சத்துருஸ்தானம் என்பதனால் சனியால் பார்க்கப்படுகின்ற அமைப்பு உங்களுக்கு அவர் 6க்கு 6 என்ற 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருவதனால் அவர் உங்களுக்கு 12இல் இருந்து பார்க்கின்ற நிலை உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். எனவே இந்த 2025 மேஷராசியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம், புதிய முயற்சியிலே ஜெயம், உங்களுடைய முயற்சிக்கு மக்கள் ஆதரவு, சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு யோக நிலை, காரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வகையான எண்ணங்களிலே ஆற்றல் திறன், முயற்சியிலே ஜெயம், இவையெல்லாம் உங்களுடைய மன ரீதியாக மன உறுதி இருக்கும். விடாமுயற்சியில் தன்னம்பிக்கை இருக்கும். தளராமல் எந்த ஒரு செயலையும் முடித்து காட்டக்கூடியவர்களே மேஷராசி. ராசியாதிபதி செவ்வாய் என்பதினால் தைரியம், துணிச்சல், பிடிவாதகனம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு அந்த தைரியத்துக்குரிய வெற்றியை நீங்கள் எளிதாக அடைவீர்கள். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும். காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்களுடைய தசாபுத்திகள் எவ்வாறு இருக்கிறது, ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வதன் மூலம் அவற்றை நீங்கள் மிக வேகமாகவும் ஊர்ஜிதமாக அதிகமான ஒரு முயற்சியில் எடுப்பதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எனவே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தற்பொழுது இந்த 2025 எந்த தசை புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். லக்னத்தின் மூலமாகவும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவின் வாயிலாக பரிகாரம் என்று பார்க்கின்ற இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். 7.5 நடப்பதனால் பாதிப்பு இல்லை என்றாலும் அனுமன் வழிபாடை தொடர்ந்து செய்வதன் மூலம் சனியுடைய பாதிப்பு நிச்சயம் குறையும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் விரையும் ஏற்படாது. அந்த வழிபாடை தொடர்ந்து கேளுங்கள். அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. மேலும் வேலைக்கிழமை நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது தொடருங்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை அனுமன் வழிபடுவது மட்டுமல்லாமல் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. இந்த இறை வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் சனி மற்றும் குருவால் நிச்சயம் பாதிப்புகளவே இல்லாமல் யோகங்களை பெறுவதில் தடைகள் இருக்காது. இதுவே இந்த 2025க்குரிய ஆங்கில புத்தாண்டு பலன். தற்பொழுது நாம் ரிஷபராசிக்குரிய 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்களை கோச்சார ரீதியாக காணவிருக்கின்றோம்.
அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், எந்த ஒரு செயலையும் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, நேரம் காலம் தூக்கம் பார்க்காமல் எந்த ஒரு காரியத்தையும் முடைத்த பிறகே மற்றதை சிந்திக்க வேண்டும் என்கின்ற மன உறுதி கொண்ட ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த 2025 எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, 10ல் சனி இருந்தார். கடந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கடின உழைப்பை கொடுத்தீர்கள், எந்த நேரமும் உழைத்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் அதற்குரிய சரியான முறையான அங்கீகாரங்களை பெறவில்லையே என்கின்ற ஆதங்கம் உங்கள் மனதில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த 2 ஆண்டை பொறுத்தவரை 2025 பொறுத்தவரை சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு செல்வது மிக மிக சிறப்பானது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி அமர்வது எந்த ஒரு காரிய முயற்சியிலும் லாபம், வெற்றி, மேலும் எந்த ஒரு செயல்கள் எடுக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு, சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய, அந்தஸ்து உயரக்கூடிய, வீடு வாகனம் மற்றும் தொழில் புதிய துவங்கக்கூடிய யோகம், வியாபார அபிவிருத்தி, இவையெல்லாம் சனி பகவானால் உங்களுக்கு முழுமையாக ஏற்படும். ஏனெனில் சனி பகவான் உங்களுக்கு முதன்மையான யோகாதிபதி. 9, 10 கோணம் மற்றும் கேந்திரத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் லாபத்துக்கு வருகிறார். 9ஆம் இடமும் பலம் பெறும், 10ஆம் இடமும் பலம் பெறும். எனவே உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் தளராமல் தைரியமாக இந்த 2025 மார்ச் மாதம் 29 முதல் எடுங்கள். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது ராசியிலே உங்களுக்கு குரு அமர்ந்திருந்தாலும் மே மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். 2ஆம் இடம் குரு அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை கொடுக்கும். தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்வது தனயோகத்தை கொடுக்கும். மேலும் குரு மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே அமர்ந்திருந்தாலும் சனியால் பார்க்கப்படுவார் சனி பயிற்சி பிறகு. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குருவால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை, நன்மை யோகமே. காரணம், குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு ஜென்ம பகை. குருவோ தேவர் குரு, சுக்கிரனோ அசுர குரு. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன். ஆனாலும் குரு 2க்கு வருகின்ற சிறப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு பிற்பகுதியில் வருவதனால் யோகம், தன, லாபம் எல்லாவற்றிலும் இருக்கும். அதே மே மாதம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் ஏற்படுகின்றது. மே மாதம் 19ஆம் தேதி ராகுவாகப்பட்டவர் லாபத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 11ஆம் இடம் மீன ராசியிலிருந்து 10ஆம் இடம் கும்பராசிக்கு செல்கிறார். சனியை போல் ராகு. ஆகையால் சனியோடைய வீடானப்பட்ட கும்பராசியிலே அவர் அமர்வதனால் சனியை அவர் பிரதிபலிப்பார். ஜோதிட ரீதியாக ராகு கேது நிழல் கிரகங்கள். அந்த ராகு கேதுவை அவர்கள் யாரை பிரதிபலிப்பார்கள்? சனியை போல் ராகு பிரதிபலிப்பார். கேது செவ்வாயை போல் பிரதிபலிப்பார். ஜோதிடத்தில் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையால் ராகு மீனராசியிலே சனியோடு சேர்க்கை பெறுகிறார் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அதன் பிறகு பின்னோக்கி செல்வார் ராகு கேதுகள். ஆகையால் அவர்கள் பின்னோக்கி மீனராசியிலே இருந்து கும்பராசிக்கு ராகுவும், கேது கன்னி ராசியிலே இருந்து சிம்மத்துக்கும் செல்கின்ற யோகம் உங்களுக்கு இரட்டிப்பாக இருக்கும். ஏனெனில் 10ல் பாம்பு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதி ஜோதிடத்தில் இருக்கின்றது. பாம்பு என்றால் சர்ப்பம், சர்ப்பம் என்றால் ராகு கேது. ஆகையால் 10ல் பாம்பு என்கின்ற ராகு அமர்வதனால் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மிக மிக வேகமாக செயல்படுவீர்கள். ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லை என்கின்ற விதியை பார்க்கின்ற பொழுது ராகுவை கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. சூரியனையே பிடிக்கக்கூடிய சூரிய கிரகணம் வருவது ராகுவால். சந்திரனை பிடிக்கக்கூடியவர் கேது, அதுதான் சந்திர கிரகணம். ஆகையால் கேதுவை கெடுப்பாரில்லை என்றால் கேது மனதை கெடுப்பார். சந்திரன் மனோகாரகன். ஆகையால் கேது ஞானக்காரகன் போது அவர் மனதை கெடுப்பார், ஆனால் ராகு கொடுப்பார். எனவே 10ல் வருகின்ற ராகு உங்களுக்கு பல விதத்திலே வெற்றிகளையும் மற்றும் தன லாபத்தையும் இந்த ஆண்டு கொடுப்பார். எனவே மொத்தத்தில் இந்த 2025 பொறுத்தவரை ரிஷபராசி மிக சிறந்த நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4, ரோகிணி 4 பாதம், மிருகஸ்ரீஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்த உங்களுக்கு ராகு தசை, குரு தசை மிக மிக முக்கியமான காலகட்டங்கள் நடக்கும். மிருகசீஷில் பிறந்தவர்களுக்கு சனி தசையும் நடக்கும். மத்தியமையில் ஆக ராகு, குரு, சனி இவர்களுடைய தசைகளை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சந்திப்பீர்கள்.
இந்த 2025 எந்த திசை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது? நிச்சயம் ராகு, குரு, சனி இவர்கள் மூவரில் ஒரு திசை ஒரு 50 வயதுக்குள் இருக்கின்ற அன்பர்களுக்கு நடக்கும். அதற்கு மேல் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையிலே பல கட்டங்களை சந்தித்து விட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகையால் ஒரு 25லிருந்து 50 வயது என்று பார்க்கின்ற அவர்களுக்கு இந்த திசைகள் தான் நடந்து கொண்டிருக்கும். இதில் ஒன்று, அந்த திசை உங்கள் ஜாதக ரீதியாக யோகமாக இருந்தால் இந்த ஆண்டு சனி, குரு, ராகு, கேது என்கின்ற ஆண்டுகோள்கள் சாதகமாக இருக்கின்ற பொழுது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். எனவே ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். முழுமையாக உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எடுத்தேன் இன்றி இருக்கிறது என்கின்ற நிலை வந்துவிட்டால் தைரியமாக முயற்சிப்பதில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. எனவே தொழில், வியாபார, உத்தியோகம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு குரு மிக அற்புதமாக திருமணத்தை நடித்து முடித்து காட்டுவார். திருமணமானவர்களுக்கு பார்க்கின்றவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இரண்டில் குரு வருவதனால் கணவன் மணி உருவிலே அன்பு, பாசம். 5ஆம் இடத்தை முற்பமுறையாக பார்க்கின்றவர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். 5இல் கேது இருந்து வந்த நிலை குரு பார்த்த பிறகு அவர் கேது ராகு பரீட்சைக்கு பிறகு 5ஆம் இடம் சுத்தமாக இருப்பதனால் குழந்தைகளுடைய கல்வியிலே முன்னேற்றம். இந்த ஆண்டு எல்லாம் பார்க்கின்ற பொழுது ரிஷபராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வகையாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு, எண்ணங்களிலே தெளிவு, மனம் ஒரு நிலையாக இருக்கும். குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சஞ்சலங்கள் போன்றவைகள் இருக்காது. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும். கலைத்துறை, அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது கலைத்துறை ரிஷபராசிக்கு மிக நெருங்கிய தொடர்புள்ளது. இந்த ஆண்டை பொறுத்தவரை கலைத்துறையிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய சாதனைகளையும் செய்வீர்கள். உங்கள் படம் இப்பொழுதெல்லாம் 1000 கோடி ரூபாய் தொடுவது சாதாரணமாக ஆகிவிட்டனால் உங்கள் படம் இந்த ஆண்டு வெளியிடுவதிலே அதிலே நீங்கள் மிகப்பெரிய அளவில் முயற்சிக்கின்ற ஒரு இயக்குனராகவோ தயாரிப்பாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் படம் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றிப்படும். புதிதாக வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும். அரசியலை பொறுத்தவரை குரு, சனி பலமாக இருப்ப மக்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். சனி லாபத்தில் இருப்பதனால் மக்களால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேர்தல் போட்டிகளிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள் மகத்தான வெற்றிகளை கல்வியிலே பெறுவீர்கள். உயர்கல்வி மற்றும் இப்பொழுதுக்கின்ற மேற்படிப்புகள் போன்றவற்றிலே உங்களுக்கு நல்ல வெற்றிகள் இருக்கின்றது. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு துறை ரீதியாகவும் மிக சிறப்பாக இருக்கின்ற புதிய தொழில் துவங்கலாம், வியாபாரம் அபிவிருத்தி பண்ணலாம், புதிய வேலை, அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டியது மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள். அந்த தெய்வத்தை தினந்தோறும் வணங்குவது, அந்த காயத்ரி மந்திரத்தை கேட்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். தற்பொழுது நாம் மிதுன ராசிக்குரிய 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை கோச்சார ரீதியாக காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி என்பவர்களே, உங்கள் ராசியாதி புதன் நீங்கள் அறிந்ததை இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு 3 பயிற்சிகள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்திருக்கலாம். அவற்றை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இவற்றில் சாதகமாக எந்த கிரகங்கள் வருகிறது, மேலும் பாதகமாக எந்த கிரகங்கள் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த 2025 பொறுத்தவரை உங்களுக்கு சனி யோகாதிபதி அவர் முதலாவதாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு செல்கின்றார். அவை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக கோச்சார ரீதியாக மட்டுமல்லாமல் ஜனன ஜாதக ரீதியாகவும் 10ஆம் இடத்தில் அசுபகிரகங்கள் இருப்பது நல்லது. சுபகிரகங்கள் கோணத்திலும் அசுபகிரகங்கள் கேந்திரத்திலும் இருப்பது யோகத்தை தரும் என்கின்ற விதி நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள், சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். அனுபவ ரீதியாகவும் அது சரியாகவே வருகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் 9க்குரியவர் 10ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 10இல் சனி அமர்கின்ற பொழுது 9க்குரியவர் 10க்குரியவரும் சேர்ந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்போம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்னவென்றால் 9க்குரிய தர்மஸ்தானம் பார்க்கக்கூடிய அதிபதி 10க்குரிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சேர்வதோ அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தரும். இங்கு உங்களுக்கு ஒரு சூட்சமமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். எப்பொழுது ஏற்படும் என்று பார்க்கின்றோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 உங்கள் ராசிக்கு 9க்குரிய சனீஸ்வர பகவான் 10க்கு செல்கின்றார். 10ஆம் இடம் மீன ராசிக்கு சென்று குருவோடைய வீட்டில் அமர்கின்றார். அதற்கு பிறகு என்று பார்க்கின்றோம் அடுத்த பயிற்சியாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி.
குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கின்றவர் ராசிக்கு மிதுன ராசிக்கு வருகிறார். ஜென்ம குருவாக அவர் வந்து உங்கள் ராசியில் அமர்கிறார். ஆம், ஜென்ம குரு அது உங்களுக்கு சிறப்பல்லதான். ஆனால் குரு உங்கள் ராசியிலே அமர்கின்ற பொழுது குருவுடைய பார்வைகள் என்று பார்த்தால் 5, 7, 9 7ஆம் இடம் எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிறது. 5, 9 என்பது விசேஷ பார்வை. சனிக்கு 3, 10 என்கின்ற விசேஷ பார்வை இருக்கிறது. செவ்வாய்க்கு 4, 8 என்கின்ற விசேஷ பார்வை. 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் விசேஷ பார்வை. குரு, சனி, செவ்வாய். இவற்றில் குரு மட்டுமே சுபகிரகம், சனியோ செவ்வாயோ அசுபகிரகங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு வந்து அமர்கின்ற பொழுது 9ஆம் பார்வையாக சனியோட வீடாகப்பட்ட கும்பராசியை பார்ப்பார். ஆகையால் குரு 9ஆம் இடம் கும்பராசியை பார்க்கிறார். சனியோ 10ஆம் இடம் மீனராசியில் அமர்கின்றார். 9ஆம் இடம் 10ஆம் இடம் குரு சனி தொடர்பை பெறுகின்றது. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள். ஜென்ம குரு தான் ராசியிலே உங்களுக்கு குரு அமர்கிறார். ஆனால் ராசியிலே குரு அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகப்பட்ட தன் சொந்த வீட்டை பார்ப்பார். இருப்பினும் அவர் 5ஆம் இடம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். இதையெல்லாம் அந்த முக்கியமான இடங்கள் 5ஆம் இடம் நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள், குழந்தைகள், இவை மற்றும் அதிர்ஷ்டம், இவையெல்லாம் 5ஆம் இடத்துக்குரியது. 7ஆம் இடம் நண்பர்கள், கணவன் மனைவி உறவு, காதல் போன்ற இடங்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த 3 இடம் மிக மிக முக்கியம் என்றால் உங்கள் வாழ்க்கையேக்கு அது மிக மிக அத்தியாவசியம் எல்லோருக்கும். ஆனால் ராசியிலே குரு அமர்கின்ற பொழுது அந்தணன் தனித்திருக்கின்ற பொழுது அவதி. குரு ஒரு கிரகம் அந்தணன், அவர் தனித்து ஒரு ராசியிலே அமர்கின்ற போது மனதை குழப்புவார். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்க அன்பர்கள், டிவிஎன் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு நான் கூறுவது என்னவெனில், மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இந்த ஆண்டு குரு 9ஆம் இடத்தை பார்ப்பதும் மேலும் சனி 10லே அமர்வதும் உங்களை பொறுத்தவரை நன்மையை தரக்கூடியது. ஆகையால் இந்த ஆண்டு குரு உங்களுக்கு நிச்சயம் யோகத்தை தான் செய்வார். எனவே குரு வழிபாடாக நீங்கள் வேளக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். சித்தர் வழிபாடு செய்து வாருங்கள். குறிப்பாக நீங்கள் காகபுஜண்டர் என்கின்ற சித்தரை வணங்குவதை மூலம் காக வடிவத்தில் இந்த உலகத்தை வள வந்த சித்தர் புஜண்டர் கூகுளில் சர்ச் பண்ணால் இருக்கும். யூடியூப்பில் நிறைய இருக்கிறது அவரை பற்றி. நற்பவி என்கின்ற மந்திரம் அவருக்கு. அவரை வணங்குவதை மூலம் சனியோடைய வாகனமாகப்பட்ட காக வடிவத்து உலகத்தையே வள வந்த சித்தரை புஜண்டர், காக புஜண்டர். டவுட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவரை வணங்குவதன் மூலம் குரு சனி பலம் பெறுவார்கள். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு ஜென்ம குருவாக வந்தாலும் பயப்பட தேவையில்லை. குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெறும்பொழுது குருவால் நிச்சயம் பாதிப்பும் இல்லை. அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்து ராகு கேது பயிற்சி என்று பார்க்கின்ற ராகு உங்களுக்கு 9க்கு வருகிறார். 9ஆம் இடம் சனியோடைய வீடு, சனியை போல் ராகு. ஆகையால் அது பெரிய அளவிலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சனியை போல் ராகு. அதே சமயத்தில் கேது உங்கள் ராசிக்கு 4லிருந்து 3க்கு வருகிறார். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். முயற்சியிலே தைரியத்துக்கு வரும், தைரியத்தோடு நம்பிக்கை வரும். நம்பிக்கை இறை நம்பிக்கை. கேது ஞானக்காரகன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். மனதிலே நம்பிக்கையை விதிப்பார். கடவுளை மீறி எதுவுமே இல்லை, இறைவனை மீறி எதுவுமே இல்லை, பிரபஞ்ச சக்தி மீது ஒரு அதீத நம்பிக்கை வரும். எனவே கடவுள் நம்பிக்கை அதிகமாக ஏற்படும். பொதுவாக மிதுனராசியை கடவுள் நம்பிக்கை மீது அதிக பற்று உள்ளவர்கள், பெற்றோர்கள் மீது அதிக பாசம், குடும்பத்தின் மீது அதிக அன்பு, இவையெல்லாம் இருக்கும். இது மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். எனவே இந்த 2025 ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10ல் சனி வருவதனால் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தர்ம கர்மாதிபதியும் சூட்சமமாக வருகிறது உங்களுக்கு. எனவே எந்த ஒரு தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய அங்கீகாரம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுப்பார்கள். 3ஆம் இடத்தில் கேது வந்த பிறகு இன்னும் முயற்சி அதிகமாகும். ஆகையால் நம்பிக்கையும் நல்ல திறமையும் உங்களுக்கு இருப்பதனால் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களும் சரி, திருமணமாகாத சரி, குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதும் நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் குரு பயிற்சி பிறகு. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை திருமண முயற்சியிலே சில தடைகள் வரும். ஆனாலும் குரு வழிபாடை தொடர்ந்து செய்வதன் மூலம் நல்ல ஒரு வரன் அமையும். குடும்பத்தில் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி ஒரு விலை பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால். அதுக்கடுத்து கலைத்துறை என்று பார்க்கின்ற சில சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனாலும் அவற்றை சமாளிப்பீர்கள் 3க்கு கேது வந்த பிறகு. இருப்பினும் இந்த ஆண்டை பொறுத்தவரை கலைத்துறை சில முயற்சிகளிலே சில தடைகள் வரும். தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நிச்சயம் பாதிப்பு இல்லை. அரசியலை பொறுத்தவரை பதவிக்கு பிரச்சனை வரும்.
குரு வருவதனால். ஆகையால் ஒரு முறை ஆலங்குடி சென்று குரு பகவானை வழங்கிவிட்டு வருவது நல்லது. திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து சென்று வர 3 மாதத்துக்கு ஒரு முறை. அங்கு குரு ஸ்தலம், அது குரு ஸ்தலமூர்த்தி, அது திருச்செந்தூர் முருகன் ஸ்தல சேத்திரம் திருச்செந்தூர் செல்வது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை கூறிவிட்டேன். மாணவ கண்மையில் கல்வியிலே சில குழப்பங்கள் வரும். குரு ராசிக்கு வருவார். அது குரு வழிபாடு செய்து வருவதன் மூலம் தவிர்க்க முடியும். ஆனால் தொழில், வியாபார, உத்தியோகம் இந்த ஆண்டு மிதுன ராசியை பொறுத்தவரை நல்ல விதமாகவே இருக்கும். அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், ஜென்மகுரு என்றாலே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடுவார். அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சி எடுப்பவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும் அந்த வாய்ப்புகள். எனவே இந்த 2025 மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ஜனன ஜாதகம் எப்படி இருக்கிறது? மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்றால் உங்களுடைய முக்கியமான தசையாக சனி தசை, புதன் தசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் அந்த தசையில் நீங்கள் வாழ்நாளில் சந்திப்பீர்கள். அந்த சனி தசை, புதன் தசை என்றால் சனி உங்களுக்கு யோகாதிபதி, புதன் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி. இந்த 2 தசைகள் மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய சனி தசை 19 வருடம், புதன் தசை 17 வருடம். அதுவே வாழ்க்கையில் மிக முக்கியமான வருடம், 36 வருடங்கள். அந்த 36 வருடம் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் வருவாங்க. கட்டாயமாக திருவாதிரை பிறந்தவனும் சரி, புனர்பூசில் பிறந்த வாழ்நிலை மிக விரைவாக சனி புதன் சந்திப்பீர்கள். அடுத்த தசை இந்த 2025 நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் எதுவும் இருந்தால், ஏதாவது இருந்தால் ஜாதகத்தை பற்றி என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனாலும் இந்த ஆண்டு சனி புதன் தசை நடந்து கொண்டதா 2025 கிரக நிலைகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்குது. சனி குரு தொடர்பு 9, 10க்கு வருவதனால் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ஆண்டு நீங்கள் அடைவீர்கள். எனவே தொழில், வியாபார, உத்தியோகம் ஏழ்மையை பெறும், முன்னேற்றத்தை பெறும். புதிய தொழில் துவங்குவதிலே வெற்றிகளுக்கு, நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், உறவுகளிடம் எந்த விதத்திலும் பகைமை இருக்காது. அன்பை காட்டுவார்கள், பாசத்தை காட்டுவார்கள். உங்கள் பேச்சுக்குரிய மரியாதை, மதிப்பு சமூகத்தில் ஏற்படும். புகழ் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். காரியத்திலே கண்ணாக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் திட்டமிடுதல் மிதுன ராசிக்கு கைவந்த கலை. ஏனெனில் புதன் உங்களுக்கு ராசியாதிபதி. அவர்கள் புதன் அறிவை கொடுக்கக்கூடியவர், திட்டங்களை கொடுக்கக்கூடிய வித்தியாக்காரர்கள், வித்தையை தெரிந்தவர்கள் நீங்கள். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் திட்டமிடுகின்ற முயற்சியிலே தடைகள் இருக்காது. உங்களுடைய முயற்சிக்குரிய செயல்கள் சிறப்பாக இருக்கும். காரிய சித்து இருக்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை. இறை அருள் இந்த ஆண்டை பொறுத்தவரை இறை அருள் முழுமையாக உங்களுக்கு இருக்கும். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு முன்னேற்றம். அதே சமயத்தில் எந்த ஒரு செயலிலும் செய்கின்ற போது திட்டமிடுதல் நன்றாக இருக்கும். ஜென்மகுரு இருக்கிறார் என்பதனால் இறை வழிபாட்டுக்குரிய முறைகளை வேலைக்கிழமை தோறும் தொடர்ந்து வேலைக்கிழமை அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றுவது, மாதத்துக்கு ஒரு முறையாவது மஞ்சள் வஸ்திரம் சாத்துவது நல்லது. இவையெல்லாம் செய்து வருவதன் மூலம் மிதுன ராசியை பொறுத்தவரை முன்னேற்ற பாதையில் செல்வதும், தடைகள் இருந்தால் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு மனதிலே உறுதியும், எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு செயல்படுகின்ற பொழுது மற்றவர்களுடைய ஆதரவும் இருக்கும். பிரபஞ்ச சக்தியை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் மற்றும் மேன்மையும் பெற உங்களுடைய இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய நேர்மறை சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்மறை சக்தி உங்களை விட்டு அகன்றுவிடும். தற்பொழுது நாம் கடக ராசிக்குரிய 2025 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். நான் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். 2025 அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். அது தொடர்கின்றதா? 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கின்றது. அதன் பிறகு சனி பேச்சு இந்த ஆண்டு ஏற்படுகின்றது. சனி உங்கள் ராசிக்கு 8லிருந்து 9க்கு செல்கின்றார். 9ஆம் இடம் கோச்சார ரீதியாக கடக ராசிக்கு அது யோகமில்லை என்றாலும் அவர் சென்று அமர்கின்ற வீடாகப்பட்டது குருவோடைய வீடு. பொதுவாக 8இல் சனி இருப்பது 7.5 விட அஷ்டம சனி அதிக பாதிப்பை கொடுக்கும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீங்கள். கடக ராசி சந்திரன் ஆட்சி பெறுகின்ற ராசி. எனவே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றவர். உங்கள் ஜாதகத்தில் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்களோ 2 கிரகங்களோ ஆட்சி பெற்றாலே அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு அவற்றை சமாளிக்க முடிய மனோபலத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். இது ஒரு பொது விதி, எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும். இவற்றிலே மிக முக்கியமாக ஜோதிடராகிய நாங்கள் முதல்ல பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம். லக்னத்துக்கு அப்புறம் நாங்கள் அடுத்ததாக பார்க்குறது ராசி. ஏனென்றால் லக்னம் என்பது மதி, லக்னம் என்பது விதி.
சந்திரன் என்பது மதி, தான் மதி என்று சந்திரனை மதி, சந்திரமதி, மதி அழகன் அப்படின்ட்டு மதிமதி என்று சந்திரனை நம்ம வர்ணிப்பது. மதி என்பது சந்திரனுடைய இன்னொரு பெயர், விதியை குறிக்கக்கூடியது லக்னம். ஆகையால் சந்திரனை அடுத்ததாக பார்ப்போம். சந்திரன் கேதுவோடு சேர்க்கை பெறாரா, ராகுவோடு சேர்க்கை பெறாரா, சனியோடு சேர்க்கை பெறாரா, பாதிக்கப்பட்டிருக்காரான்னு ஒரு ராசி பலனை பார்க்கும்போது, ஜாதக பலன் பார்க்கும்போது எடுத்துப்போம். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அப்படி கிடையவே இருக்காது. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். எனவே ஏன் இதை கூறுகிறேன் என்றால், இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. பல சிக்கல்கள் இருந்தாலும் மனதில் அந்த உறுதியை நீங்கள் தளர்ந்தே இருக்க மாட்டீங்க. இதனால் சமாளிக்க முடியும் அப்படின்ற இறை வழிபாடை தொடர்ந்து நடந்து கொண்டு வாருங்கள். அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். சனிக்கிழமை அசைவ உணவு சாப்பிடாதீங்க. தொடர்ந்து சனிக்கிழமை சிவபெருமானை வணங்குங்கள். பிரதோஷ வழிபாடு ரொம்ப நல்லது. இதெல்லாம் செய்து வருவீர்கள் என்ற நம்பிக்கையும் அது சொன்னாலும் நீங்கள் பின்பற்றுவீர்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி உங்களுக்கு 8ல் அமர்ந்திருக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8லிருந்து 9க்கு போகிறார். 9க்கு செல்கின்றவர் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை தரமாட்டார். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன ஆறுதலை தரக்கூடியது. அதே சமயத்தில் குரு உங்கள் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றவர் வக்ரமாக இருந்தாலும் பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். எனவே பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை கடகராசிக்கு 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11லிருந்து 12க்கு வருகிறார். 12லே விரயத்தில் அமர்கின்றார். அது சிறப்பில்லை. ஆனாலும் குரு மிதுனத்தில் அமர்கின்ற பொழுது அவர் 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடாகப்பட்ட தனுசு ராசியை பார்ப்பார். தனுசு ராசி 6ஆம் இடம், ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடங்கள் குருவால் பிரச்சனை இல்லாமல் அமையும். காரணம், ரண ருண ரோக சத்ருஸ்தான அஷ்டம சனியால் நோய்கள் வந்திருப்பவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு நோயோடைய ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். அஷ்டம சனி நிச்சயம் நீங்கள் கடன் பிரச்சனையில் இருப்பீர்கள். குரு 12க்கு வந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு 6க்குரியவர் 12ல் அமர்வது விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். எனவே 6ஆம் இடம் பலம் பெறுகிறது. அவை 9க்குரியவர் பாக்கியாதிபதி என்றாலும் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் 6ஆம் இடத்துக்குரிய பிரச்சனைகளை குரு அகற்றுவார். தன் சொந்த வீடு இல்லையா, அவர் உங்களுக்கு யோகாதிபதி இல்லையா, அவையால் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு நிச்சயம் உங்களுடைய நோய்கள் பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விருத்தி. வழக்குகள் இருக்கும். அஷ்டம சனியில் நிச்சயம் வழக்குகள் பிரச்சனைகள் வரும். அது இருக்கும், வரலாம். ஏன்னா மார்ச் மாதம் 29 வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி. அது குரு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயிற்சியாக வரார். ஏன்னா மே மாதம் 14 தான் குரு பயிற்சி. இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் வழக்கு பிரச்சனைகளை வெற்றிகளை பெறுவீர்கள். அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை குரு பயிற்சி, அது வரைக்கும் லாபத்தில் இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மிக மிக முன்னேற்றம் இந்த 2025 கடகராசிக்கு இருக்குது. ஆகையால் நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் இருக்குது. ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது கேது உங்களுக்கு 3ல் இருக்கார், ராகு உங்களுக்கு 9ல் இருக்கார். அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கேது 2க்கு வரார், ராகு 8க்கு வரார். அது சிறப்பில் தான். அது பார்க்கும்போது 2ல் கேது வரார். இந்த 2020 எப்போ மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. முற்பகுதியில் உங்களுக்கு கேது நல்லா இருக்கார், அதாவது மே மாதம் 19ஆம் தேதி. பிற்பகுதியில் கேது 2க்கு வரும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார். கேதுவே ஒரு குழப்பம். கேதுனாலே குழப்பம்தான். அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனோடு கேது சேர்ந்து அது இன்னும் குழப்பத்தை கொடுப்பார். ஆகையால் கேது உங்கள் 2க்கு வருவதும் ராகு 8க்கு வருவதும் கேது குடும்பத்தில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சன்னியாசியாக இல்லாமல் சாமியாராக இல்லாமல் ஒரு எண்ணத்தையும் விதைப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பை பாசத்தையும் கொடுக்குற தடைகளை கொடுப்பார். ஏன்னா கணபதியை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் ராகு கேது பேச்சுக்கு பிறகு. ராகு 8க்கு வந்தாலும் கும்பத்தில் இருக்கிறதுனால வாகனம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனம் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற 8ஆம் இடம் உங்களுக்கு அந்த மாதிரி வாகனம் ஸ்பெக்குலேஷனில் நிச்சயம் இறங்கவே கூடாது. ஏனென்றால் ராகு கேளிக்கை, ஜூது, இந்த மாதிரி இப்போ பிட்காயின் வாங்குறேன், பங்கு சந்தையில் பெரிய கோடீஸ்வரனா இல்லான்ற ஆசையெல்லாம் ராகு கொடுக்குற. ராகுனாலே பேராசை கொடுக்கக்கூடியவர். கேதுனா ஞானத்தை கொடுக்குற. குடும்ப வாழ்க்கையே வேணாப்பா, காட்டுக்கு போயிடலாம், சாமியாராகலாம். இது கேது ஸ்டைலு. ராகு ஸ்டைல்னா தெரியல, ஒரே நாளில் நான் சூப்பர் ஸ்டார் ஆகிடணும், ஒரே நாளில் நான் அம்பானி ஆகிடணும். இது ராகு கேட்குற ராசெல்லாம் அம்பானி ஆகணும்னு. எல்லாரும் அம்பானி ஆகிட முடியல. ஆனால் அவருக்கு ராகுக்கு அதனால தான் ஜூதாடி எல்லாமே அழிஞ்சு போவாங்க, ரேஸுக்கு போவாங்க. இப்போலாம் ரேஸ் இல்லை. ஆனால் இப்போலாம் ரம்மி ஆன்லைன்லேயே வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் வேணாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரம்மி ஆன்லைனில் இருந்தால் விளையாடினா இவ்வளோ 1க்கு 4 அப்படின்ற ஆசைகள் ராகு கொடுப்பார் 8ல் வர்றதுனால. எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் கடகராசி கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி உங்களுடைய கணவராகவோ மனைவியாகவோ இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் இந்த ஆலோசனையை சொல்லணும். இது முக்கியம். எனவே தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நிச்சயம் பிரச்சனைகள் இல்லை. உங்களை பொறுத்தவரை கேது திசை நடைமுறையில் வரும். உங்கள் வாழ்க்கையிலே கேது திசை கட்டாயமாக நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த கேது திசை நடந்து கொண்டு இருந்தால் ராகு கேது பேச்சில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்.
காரணம் நீங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னா ஆயில்யம்னா பூச நட்சத்திரம் பாருங்க, ஆயில்யம் புதன் தசைக்கு அப்புறம் கேது தசை. புனர்பூசத்தில் பார்த்தீங்கன்னா சனி தசை, புதன் தசை அப்படி முடிஞ்சா கேது தசை. இந்த மாதிரி கேது தசை உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டங்களில் வரும், மத்தியம வயதில் வரும். அந்த கேது தசை நடந்து கொண்டிருப்பதாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த 2025 மிக மிக கவனமாக ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இருக்கணும். அது மே மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு 2க்கு வருவார். தனஸ்தானத்தில் ராகு அமர்வதும் கேது 8 திடீர் அதிர்ஷ்டத்தை காட்டும் என்ற ஆசைக்குரிய இடம். அந்த இடத்துல ராகு வருவதனால் கேது தசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கின்றோம். கேது காளகஸ்தி ஒரு முறை சென்று விட்டு வருவது நல்லது. கீழ் பெரும்பள்ளத்தில் இருக்கிற கேதுவரை ஸ்தலத்துக்கு சென்று விட்டு வருவது நல்லது. கணபதி வழிபாடை தினந்தோறும் செய்ய வேண்டும். எனவே ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த 2025 பொறுத்தவரை ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கொள்வதும் நல்லது. விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஆண்டு புதிய தொழில், புதிய வியாபாரம் தோங்களும் மிக மிக பொறுமை, கவனம் வேண்டும். 12லே கிரகம், 8லே கிரகம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு நிலையாக இருப்பதனால் புதிய தொழில், புதிய வியாபாரம் இருக்கின்ற வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேலை வேணாம், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு புதிய ஒரு வெஞ்சர்லாம் நம்ம எல்லாமே பண்ணலாம், நம்ம சொல்கிறாங்களே இது ஆரம்பித்தா நல்லா இருக்கும், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், பெரிய பிஸ்னஸ் ஐடி ஃபீல்டு ஆரம்பிக்கலாம்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களே. 2025 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே சமயம் இருக்கிற வேலையிலே பிரச்சனை வராது, இருக்கிற தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை வர அஷ்டம சனிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு பிரச்சனை இருக்காது. ஆனால் புதிய தொழில் வியாபாரம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது மிக மிக கவனம். உத்தியோகத்தை இருக்கிற வேலையை பார்த்துக்குங்க. 2025 பொறுத்த வரைக்கும் அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டிய யோகனா இருக்கிற வேலையிலே கொடுக்கும் ஒரு 12க்கு வந்த பிறகு. ஆனால் வேலையில் இன்னொருத்தங்க நீ வா என்னை ஃபாரினுக்கு அனுப்புகிறேன், என் கம்பெனியில் நீ ஜாயின் பண்ணு, உனக்கு என்ன ஒரு வாக்குறுதியோ அஷூரன்ஸையும் நம்பி நீங்கள் போயிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. 2ல் கேதுனால கணபதி வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள். அதுக்கடுத்து கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த ஆண்டை பொறுத்தவரை வேண்டும். இருந்தாலும் கலைத்துறை இருந்தால் நிதானம் காட்டுங்க. அரசியலை பொறுத்தவரை ஆதாயம் இருக்கிறது. சனி 9க்கு ஒரு நாள் பாக்கி யோகம் இருக்கின்றது. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை கடகராசிக்கு ஜாதகம் பார்த்துக்கிறோம் ரொம்ப முக்கியம் என்றாலும் அரசியல் வெற்றியை கொடுக்கும். மாணவ கண்மணிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். வேலைக்கிழமை குரு வழிபாடு செய்து வாருங்கள் என்று கூறி தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான 2025 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 எவ்வாறு இருக்கிறது? சனி பகவான் உங்கள் ராசியாதிபதியான சூரியனுக்கு ஜென்ம பகை கொண்டவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். முதலாவதாக அவர் பெயர்ச்சி இந்த 2025 ஏற்படுகின்றது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8க்கு செல்கின்றார். அஷ்டமத்தில் அமர்கின்றார். அஷ்டம சனி ஆரம்பிக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல். இதுவரை கண்டக சனி. சில கண்டங்களை கொடுத்திருப்பார், மனதிலே அழுத்தங்களை கொடுத்திருப்பார், ஏதாவது கொடுத்து கொண்டும் இருக்கிறார், கொடுத்தும் வருவார் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை. காரணம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். நண்பர்களால் பிரச்சனை, கணவன் மனைவிகளில் பிரிவுகள், மேலும் ஒரு உறவின் மீது அழுத்தம். குறிப்பாக இந்த 7ல் சனி அமர்கின்ற போது சொந்த வீட்டில் வேறு அவர் ஆட்சியாக உங்களுடைய மனதிலே உங்களுக்கு நம்பிக்கையாலேயே அழுத்தம் ஏற்படும். அவங்க யாரை நீங்கள் ரொம்ப நேசிக்கின்றீர்களோ, யார் மீது நீங்கள் உயிரை வைத்திருக்கிறீர்களோ, யார் உங்களுக்கு எல்லாமே செய்வார்கள் அவங்களே உங்களை நான் அழுத்தி 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 உங்கள் மனதை ஒரு வழி பண்ணிகிட்ருப்பாங்க, பண்ணுவாங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும். இந்த வாரம் அந்த மாதம் வாண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை காட்ட வேண்டிய ஆண்டு தான். ஆகையால் இந்த 7ஆம் இடத்துக்கு சனி இருக்கணும், 8க்கு போகிறாரே என்ன செய்வார்? 8ஆம் இடம் அஷ்டம சனி 7ரை சனியோட அதிக பாதிப்பை கொடுக்கும். ஆனாலும் 8ல் சனி அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கும்ப ராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்தால் கோச்சார வேத அடிப்படையில் 7ஆம் இடத்தில் அமர்கின்றவர் வேதகனாக செயல்பட்டு 8ல் அமர்கின்ற சனியுடைய கெடுபல்களை தடுப்பார். வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவர். அப்படி பார்க்கின்ற போது 8ல் சனி சென்றாலும், மீனராசிக்கு சென்றாலும், மார்ச் மாதம் 29ஆம் தேதி சென்றாலும், மே மாதம் 19ஆம் தேதி ராகுக்கு இது பயிற்சி ஏற்பது. ராகு உங்கள் ராசிக்கு 8லிருந்து 7க்கு வருவார். சனியால் பாதிப்பு இல்லை. 7ல் கிரகம் இருப்பார். இந்த 2025 மே மாதம் 19ஆம் தேதி பிறகு சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனாலும் ஏப்ரல் மாதம் மே 19 வரை நீங்கள் மிக மிக கவனமாக சிம்மராசியில் இருக்கின்றவர்கள் இருக்க வேண்டும். மிக மிக கவனம். முக்கியமாக புரிந்துக்கொள்ளுங்கள், இந்த 2025 ஏப்ரல் மே 19 இந்த நாட்கள் மிக மிக கவனம் வேண்டும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பேச்சு மே மாதம் 14ஆம் தேதி. குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கார்.
10ல் இருக்கிறவர் 11க்கு வருவார். 11க்கு வராருன்னா ரொம்ப ரொம்ப யோகத்தை தருவார். குரு உங்களுக்கு யோகாதிபதி. குரு உங்களுக்கு பலமான 11ஆம் இடத்துக்கு வரார். அங்கே பார்த்தீங்கன்னா சனி 8க்கு குருவோடைய வீட்டுக்கு போகிறார். ஆனால் வீடு கொடுத்தவன் சனிக்கு வீடு கொடுத்த குரு பலமாக இருக்கார். இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு அவர் உங்கள் 11ஆம் இடம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன்னா, அதனால தான் சொல்கிறேன்னா ஏப்ரல் மே 19 இந்த காலங்கள் ஏன் கவனம், அந்த நேரத்தில் உங்களுக்கு குரு 10ல் இருப்பார், ராகு 8ல் இருப்பார், கேது உங்களுக்கு 2ல் இருப்பார். இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு கேதுவும் சாதகமாக இல்லை, குருவும் சாதகமாக இல்லை, சனியும் 8க்கு போகிறார். ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் இந்த நாட்களில், ஏப்ரல் மேல. அப்படி பார்க்கும்பொழுது ராகு கேது பேச்சு உங்களுக்கு சனி ராகுவாக கெடுபவர்களை தடுப்பார். சனி 8ல் இருக்கிற கெடுபவர்களை ராகு தடுப்பார். ஆனால் கேது உங்கள் ராசிக்கு வந்தால் குழப்பத்தை தான் கொடுப்பார். கேது உங்கள் பெரிய பிரச்சனையை உங்களுக்கு செய்ய மாட்டார், குழப்பத்தை கொடுப்பார். மனதில் இறைவனை நம்பிக்கை வைப்பார், இறை மீது நம்பிக்கை அதிகரிக்க செய்வார். கேது ஞானக்காரங்க, இறைவன் மீது அதிக பற்று. குரு ராகுவை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபத்துக்கு வந்த பிறகு குருவுடைய பலம் உங்களுக்கு நன்றாக 5ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஏன்னா குருவுடைய பார்வை படுகின்ற இடங்கள் மிக முக்கியமான இருக்குது. எனவே சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு பிற்பகுதி மிக மிக சிறப்பாக இருக்கும். அதாவது ஜூன் ஜூலை அப்படின்ட்டு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு, ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மிக மிக நல்ல யோக பலன் இருக்கும். தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்து விட்டால் நிச்சயம் இந்த ஆண்டு பிற்பகுதி உங்களுக்கு யோகம். முற்பகுதியில் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம். ஒரு முதல் 5 மாதம் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு செயல்கள் சிறப்பாகும், முயற்சியிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களை பார்க்கின்ற பொழுது முதல் 5 மாதம் நிதானம் காட்டுங்கள். அதுக்கு பிறகு இருக்கின்ற 7 மாதம் உங்களுக்கு யோகங்கள் இருக்கும், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். முதல் 5 மாதங்கள் பிரச்சனைகள் இருக்கும், அவை கவனத்தில் வைத்துக்கொண்டு புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதால் நீங்கள் மேக்கு பிறகு, மே முடிந்த பிறகு செய்வது நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற இருக்கின்ற வேலையில் பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் மற்றவரை நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது. 7ஆம் இடத்தில் சனி இருப்பார், அப்புறம் 8க்கு போகிறனால நண்பர்களால் பிரச்சனைகள் இருக்கும். மேலும் குடும்பத்திலும் சில பிரச்சனை இருப்பனால் அதை உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிரொலிப்பீர்கள், வேலையில் கவனத்தை இழப்பீர்கள், கவன சிதறல் இருக்கும். எனவே மே மாதம் வரை இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இருந்து வந்த நிலை குரு பயிற்சிக்கு பிறகு மாறும். அதற்கு முன்னதாக கணவன் மனைவியில் கொஞ்சம் பிரச்சனைகள் பிற்பகுதிக்கு பிறகு நன்றாக இருக்கும். அதாவது மே முடிந்த பிறகு நன்றாக இருக்கும். அதுவரை கொஞ்சம் சமாளிப்பது நல்லது. திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் வரை, குரு பயிற்சி வரை பொறுமைதான். அதன் பிறகு மாற்றங்கள் இருக்கின்றது. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு சில சிக்கல்களையும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீர்கள். அதே சமயத்தில் பெரிய படைப்புகள், பெரிய முதலீடு செய்கின்ற துறை கலைத்துறை. இந்த ஆண்டு கவனம்தான் வேண்டும். இந்த சாபுத்திகள் சாதகமாக இருந்தால், ராகு தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால், கடைசியாக மத்திய வயலில் தான் வரும் ராகு தசை. இதே சமயத்தில் முன்னதாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். ஆகையால் அந்த ராகுதசை நடந்து கொண்டிருந்தால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ராகுதசை நடந்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பதாக நீங்கள் இருந்தால் உங்கள் ஜாதகமும் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. நல்ல யோகமான ஒரு வெற்றியாக தான் உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டை பொறுத்தவரை, அரசியலை பொறுத்தவரை இந்த ஆண்டு பதவியில் பிரச்சனை இருக்குது, பதவியிலே இழப்புகள் இருக்குது, இருக்கிற பதவியிலே சிக்கல்கள் வரும். புதிய பதவியில் சொல்லவே தேவையில்லை, இருக்கிற பதவிக்கு சிக்கல் வரும். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான 2025 புத்தாண்டு கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. உங்கள் லக்னம், தசாபுத்தி, அந்தரங்கள், அதன் அடிப்படையிலே யோகத்தை தருகிறார்களா, அவர்கள் எந்த மாதிரி இருக்கிறார்கள், அந்த பலன்களை வைத்துத்தான் அந்த முடிவுக்கே நம்ம இந்த ஒரு ஆண்டு பலனுக்குரிய பதவியில் நம்ம வர முடியும். ஆகையால் ஜாதக பலனையும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. தற்பொழுது நான் 2025 கன்னி ராசி அன்பர்களுக்கான கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். நான் ஜோதிடர் நல்லபுரமா பேசுகின்றேன். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4 பாதம், சித்திரை 1, 2 போன்ற பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 எவ்வாறு இருக்கிறது? ஏனெனில் இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள் ஆண்டுக்கோள்களில் ஏற்படுகின்றது. அதாவது சனி பெயர்ச்சி, ராகு கேது குரு பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள்லாம் இருக்குது. இவற்றில் குரு அதிசாரமாக அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகி திரும்பவும் அதே இடத்துக்கு அதாவது குரு மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ல் இருந்து 10க்கு சென்று
10ஆம் இடத்துக்கும் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகத்துக்கு வருவார், திரும்பவும் புதனத்துக்கு போவார். அது குரு பயிற்சியில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஆக இந்த ஆண்டை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு பயிற்சிகள் 3ஐ சந்திக்க போகிறீர்கள். இவற்றிலே சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. கன்னி ராசிக்கு புதனுக்கு அதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள். அந்த புதனுக்கு நண்பராகப்பட்ட சனி யோகாதிபதி. அந்த யோகாதிபதியான சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் யோகத்தை தரக்கூடிய வகையாக இருக்கிறார். ஆகையால் அதுவரை உங்களுக்கு முதல் 3 மாதங்கள் நன்மையும் யோகத்தையும் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு மிகுதியாகவே இருக்கும். இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருகணிதத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி ஏற்படுகின்றது. அவை கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்கின்றார். 7ஆம் இடத்துக்கு செல்கின்றார். கண்டக சனி ஆரம்பிக்கின்றது. பொதுவாக 7ஆம் இடத்தில் சனி அமர்வது யோகம் அல்ல. ஆனாலும் சனி 7ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடம் என்கின்ற கும்பராசியிலே ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால், சனி 7இல் அமர்ந்திருந்தாலும் 6இல் அமர்கின்ற அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பார் சனியுடைய கெடுபலன்களை. அதுதான் கோச்சார வேதை. அப்படி பார்க்கின்ற பொழுது மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு சென்றாலும் மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஏற்படுகின்றது. ராகுவாகப்பட்டவங்கள் ராசிக்கு 7இலிருந்து 6க்கு செல்கிறார். 6இல் கிரகம் அமர்கின்றது கும்பத்தில். எனவே 7இல் சனி அமர்வதனால் எந்த பாதிப்பும் இல்லை இந்த ஆண்டை பொறுத்தவரை. அதே போலவே கேது உங்கள் ராசியில் இருந்து 12க்கு செல்கிறார். மனதிலே குழப்பங்கள், எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவற்றிலே மனதிலே ஒரு அழுத்தம், குழப்பம், மற்றவர்கள் உங்களை குழப்பி விடுவார்கள். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இறுதியிலே உங்களை நீங்களே குழப்பிக் கொள்வீர்கள். இதெல்லாம் கன்னிராசிக்கு ஏற்பட்டு வந்தது 2024. இந்த 2025 பார்த்தீங்கன்னா மே மாதம் 19ஆம் தேதி வரை உங்களுக்கு ராசியில் கேது தான் இருக்க போகிறார். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை பிற்பகுதி உங்களுக்கு மிக மிக யோகமாக அமையும். என்றால் முற்பகுதி மார்ச் மாதம் 29 நல்ல. ஆனால் நீங்கள் ஏப்ரல் மற்றும் மே 19 வரை கவனமாக இருக்க வேண்டும். உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் பண இழப்பு, கணவன் மனைவி உறவிலே பிரிவுகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏனெனில் 7இல் சனி ராகு என்ற கிரக சேர்க்கை ஏற்படும். ராசியிலே கேது. எனவே நண்பர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய, கூட்டு தொழிலே பிரச்சனைகள் ஏற்படும், பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும். மற்றவர்களை நம்பி ஜாமீன் எதுவும் போடாதீங்க. இதெல்லாம் ஏப்ரல் மாதம் மே மாதம் 19ஆம் தேதி. அதன் பிறகு மாற்றங்கள் நிறைய இருக்குது. எனவே இந்த ஆண்டு இவற்றிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலங்களிலே மற்றவர்களுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பெரியவர்கள் உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 9இல் இருப்பார். பிப்ரவரி 4 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இருக்கவே உங்களுக்கு குரு மிக சிறப்பாக இருப்பார். அதன் பிறகு குரு 10க்கு செல்கிறார். 10இல் குரு அமர்வது சிறப்பல்ல. பொதுவாக 10இல் குரு அமர்கின்ற பொழுது தொழில், வியாபார, உத்தியோகத்தில் பண பிரச்சனைகளை கொடுப்பார். 10இல் குரு தனநாசம், ஜென்மகுரு, வனவாசம் என்பார். எனவே 10இல் குரு அமர்கின்ற பொழுது அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக கொடுப்பார். ராசிக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடத்துக்குரிய 10இல் போய் அமர்கிறார். கேந்திரத்துக்கு அதிபதிகள் சுபகிரகங்களாக இருந்து இன்னொரு கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். எனவே அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. ஏனெனில் 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாகனம் மற்றும் உயர்கல்வி, உங்களுடைய தாயாரை பற்றிய இடம் ஆகப்பட்டது 4ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது கணவன் மனை உறவு. அவற்றில் 7இல் சனியும் இருப்பார். மேலும் குருவோ அந்த 7க்கு அதிபதி. அவர் 10இல் கேந்திரத்தில் அமர்கிறார். கணவன் மனை உறவிலே பிரச்சனைகள், பிரிவுகள் போன்றவைகள் கொடுக்கக்கூடிய நிலை வரும். எனவே நீங்கள் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. பொதுவாக உங்களை பொறுத்தவரை ராகு தசை, குரு தசை நடந்து கொண்டிருந்தால் அந்த தசையில் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் சந்திப்பீர்கள். அந்த தசைகள் நடந்து கொண்டிருந்தால் பிரிவுகள் ஏற்படும். இவற்றெல்லாம் நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். காரணம் குரு 10இல், சனியோ 7. இதெல்லாம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு இருக்கும். எனவே இந்த காலகட்டங்களில் இவற்றில் பிரச்சனைகள் இருக்கும். குரு வழிபாடை தொடர வேண்டும். அந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார், அவற்றில் ராகு தசை, குரு தசை, சனி தசை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தால் இந்த தசை நடந்து கொண்டால் இதில் 3இல் நிச்சயம் ஒரு தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஒரு வாலிப வயதுக்கு மேல் வந்துவிட்டாலே உங்களுக்கு ராகு தசையும் குரு தசையும் சனி தசை இதில் எதனா ஒரு தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். காரணம் அந்த திசைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்.
இப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் சித்திரையில் பிறந்தவங்களா அந்த சித்திரை செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, இதெல்லாம் உங்களோட தசை ராகு குரு சனி. எனவே இந்த காலகட்டம் இந்த 2020 ஜாதகத்தில் குரு 10க்கு வருவது ராசிக்கு படி கோச்சாரத்தில், உங்களுக்கு சனி 7க்கு வருவது, ராகு உங்களுக்கு நல்லா இருக்கா 6ல். எனவே இவற்றில் கவனம் வேண்டும். துறை ரீதியாக பார்க்கும்போது தொழில் வியாபாரம் மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் 7ல் சனி, 10ல் குரு பிற்பகுதியில் வரார், 30ல் மார்ச் மாதம் எண்டுலேயே வந்துடுறார். ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தானே மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. எனவே தொழில் வியாபாரம் 2020 புதிய முதலீடுகள், புதிய செயல்கள், பெரிய முதலீடுகள், பெரிய கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்குவதெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது கடன் வாங்கி தொழில் துவங்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபாரம் இருக்கலாம், புதிய கிளை ஆரம்பிக்கலாம். புதிய கிளை என்றால் ஒரு நல்லா போய்கிட்டு ஒரு இடம், அது உங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்காது. அந்த பிரச்சனை பெருசாக கொடுக்காது. இப்போ இருக்கிற பிரச்சனை வேலையை அது வியாபாரத்தில் இன்னொரு ஷோரூம் ஆரம்பிக்கலாம், இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னா ரொம்ப ரொம்ப பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்பொழுது உத்தியோகத்தை பொறுத்த இருக்கிற வேலையிலேயே நிறைய பிரச்சனையை கொடுப்பார் குரு பகவான். ஆகையால் இந்த இருக்கிற வேலையில் கவனமும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேச வேண்டாம். மற்றவர்களுக்காக நீங்கள் ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக நீங்கள் அவங்கள பெரிய ஆஃபீஸருங்களை பெரிய இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கள முறத்துக்காகங்க அவங்கள்ட்ட சண்டை போடுறதெல்லாம் வேண்டாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள். ஆகையால் இந்த ஆண்டு உத்தியோகத்திருப்பவர்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை வார்த்தையிலே. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது பெண்களுக்கான பலம். திருமணமான பெண்கள் என்று பார்க்கும் 7ல் சனி ரொம்ப பிரச்சனைகள், திருமண முயற்சி, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய அளவில் பெரிதுபடுத்துவார். சனி ஒரு பெரிதுபடுவார். என்னால் குருவுடைய வீடு, குருவும் உங்களுக்கு மே மாதம் 14 10க்கு வரதுனால திருமணமான பெண்கள் நிதானத்தை காட்டுவது. பொதுவாக கன்னி ராசி கொஞ்சம் பொறுமை காட்டுவார்கள். எல்லாத்தையும் ஒரு நாணல் போல் வளர்ந்து கொடுக்கக்கூடியவர். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு அதை சமாளிச்சுவீங்க. திருமணம் ஆகாதவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி 7லையும் குரு பிறகு 10க்கும் வருவதனால் முற்பகுதியில் நல்ல வருடம் வந்தால் அதை நல்லபடியாக முடிச்சுங்க. ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி தான் உங்களுக்கு குரு மாற்றம். அதுக்கு முன்னதாகவே நல்ல வரன் வரும். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி ஆகும்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல வரன் வரும். ஆகிய திருமணமாக நேரம் வரணும் வந்தால் பெற்றோர்களே அது நல்ல நாட்கள் மாதங்கள் அந்த நேரத்தில் திருமணத்தை முடித்து வைப்பது நல்லது. ஆக இந்த ஆண்டை திருமண முயற்சி முற்பகுதியில் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் கலைத்துறை சனி 7ல் இருக்கிறதுனால கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பார், சோர்வை கொடுப்பார், சோம்பேறித்தனத்தை கொடுப்பார், சோம்பலை கொடுப்பார். எந்த ஒரு முயற்சி எடுக்குமோ மற்றவர்கள் உங்கள் கலைத்துறை ஒரு கூட்டு முயற்சி இல்லையா, அதனால் எந்த ஒரு முயற்சி எடுக்குமோ மற்றொரு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காத ஒரு நிலை. எனவே இந்த ஆண்டை கலைத்துறையில் கொஞ்சம் நிதானம் பொறுமை கவனம் காட்டுவது நல்லது. முயற்சி ஒன்றைக்கு ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வந்தால் நல்லது. அதுக்கடுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கு தொடர்பு குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அரசியல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முயற்சிக்கின்ற பொழுது சில முயற்சிகளுமே 10ல் குரு பதவியே பிரச்சனையை கொடுக்க வைப்பார். மிதனராசியில் இருக்கிற குரு பதவி பிரச்சனை, அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை. எனவே அரசியலில் ஆரோக்கியமில்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆண்டு இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் கடக சனி கல்வியிலே நாட்டம் குறையும், எல்லாவற்றும் ஒரு ஞாபக மருதி வரும், தூக்கம் நிறைய வரும். இதுதான் சனி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தொல்லை இந்த 7ல் இருக்கும் பொழுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் கருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். எனவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சனிக்கிழமை சிவாலயம் செல்வது, பிரதோஷ வழிபாடு செய்வது நல்லது. மேலும் குரு 10க்கு வந்த பிறகு குரு அது வரைக்கும் 9 இருக்கா மிக சிறப்பு. அது வரைக்கும் மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு சனி முற்பகுதி உங்களுக்கு நன்றாக இருக்குது. பிற்பகுதி தான் நான் எல்லாமே சொல்கிறேன். எல்லாம் உங்களுக்கு மேக்கு அப்புறம் தான் அந்த குறிப்பாக சனி 7க்கு வரும்போது ஏப்ரல் மே அந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் ஒன்று பொறுமை வேண்டும். முற்பகுதி ஃபஸ்ட்டு ஒரு 3 months சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மே வரைக்கும் 14 வரைக்கும் குரு நல்லா இருக்கு. எனவே இதெல்லாம் ஒரு 7 மாதத்துக்குரிய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். அதை தான் மெயினாக கவனம் நீங்கள் செலுத்தணுன்ற கூறி இந்த இடத்துல நீங்கள் புதிய முயற்சி இருக்கும்போது பொறுமை வேண்டும். ஆகையால் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஹனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள், சிவாலயம் சனிக்கிழமை தோறும் செல்லுங்கள், சனி பகவானுக்கு எல்விளக்கு கேட்டுங்க. இதெல்லாம் மேலோட்டமான ஒரு விஷயங்களால் தினமும் செய்வது நல்லது. ஹனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. காக பூஜை என்ற சித்தரை வணங்கி வருவது, அவர் சித்தர் குருவாக வழிபாடாகவும் இருக்கும், சனிக்குரிய நண்பர் அவரை வணங்கி வருவதும் நற்பவி என்கின்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வருவது கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவற்றை செய்வதன் மூலம் இந்த ஆண்டு உங்களுடைய வெற்றியை எந்த தடைகள் வந்தாலும் அவற்றை எடுத்து தகுத்த முடியும், சந்திக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் என்று கூறி டிவிஎன் சேனல் நேயர் அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.